எங்கள் கட்சி குடும்பத்தை சார்ந்த தோழர் செந்தில் பிரபு அவர்களுடைய மகள் அணு கீர்த்தனா அவர்கள் 2026ஆம் ஆண்டு மறு நீட் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே 25ஆம் ஆண்டு எழுதிய தேர்வில் பொது மருத்துவத்திற்கு சேருவதற்கு தகுதி பெறவில்லை என்கிற கவலையோடு 2026ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு நடத்திய நீட் தேர்வில் பங்கு பெற்று சிறப்பாக எழுதி முடித்திருக்கிறார். மிகுந்த நம்பிக்கையோடு அரசு கல்லூரியில் தனக்கு பொது மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். ஆனால் தேர்தல் வினாத்தாள் கசிவு என்பதன் பெயரால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பின்பு இந்த வாரம் நடைபெறக்கூடிய 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இயல்பாகவே நீட் தேர்வு குறித்த அச்சம் அந்த குழந்தையை மிகப்பெரிய அளவில் பாதித்து விட்டது. நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நம் பெற்றோரை மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டுக்கு ஆளாக்கி விடுவோமே என்கிற பயத்தின் காரணமாக அந்த உடல் வலிக்காக வைத்திருந்த திரவ மருந்தை எடுத்து குடித்து தன்னுடைய உயிரை அநியாயமாக மாய்த்து கொண்டார். மிகுந்த குடும்பத்தாரை, எங்களை போன்றவர்களை மிகுந்த கவலைக்குள்ளாக்கி இந்த முடிவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பொதுவாக ஒன்றிய அரசு இந்த மாதிரி எத்தனை தேர்வுகளை வேண்டுமானாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் பெயரால் ரத்து செய்யலாம், நடத்தலாம். ஆனால் 21 லட்சம் குடும்பங்களுடைய மனநிலை, மாணவர்களுடைய மனநிலை என்ன வேண்டுமானாலும் இந்த நாட்டில் நடக்கும், எல்லாவற்றுக்கும் தயாராக வேண்டும் என்கிற மனோநிலையோடு எல்லோரும் வாழ முடியாது. அந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. இந்த குழந்தை இருந்து இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யுமோ அதை ஒன்றிய அரசு, மாநில அரசு பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். ஒரு பேப்பர் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறத நினைச்சா அவ்வளவு வேதனையா இருக்குதுன்னு சொல்லி தமிழக அரசு எந்த ஒரு எதுவும் அறிவிக்கல. 2017ஆம் ஆண்டு மட்டும் நீட் தேர்வில் குறைந்த மார்க்குக்காக தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவிக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உதவி செய்திருக்கிறார். மாநில அரசு, ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதனால் உயிர் பலி ஏற்பட்டால் உரிய இழப்பீடுகளை தந்து அந்த குழந்தைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். முதல்வர் அமைதியாகவே இருக்காரு. முதல்வர் பதவியேற்ற நாளிலிருந்து அமைதியாக தான் இருக்கிறார்.